அங்காட அவையில் 2 பேருக்கும் போட்டு மட்டும் தட்டை ஏற்றி கொண்டிக்கிற அப்படியே வெயிட் பண்ணி கொண்டிக்கிறது. அடுப்பில் கொஞ்சம் நேரம் சுட வைப்போம். ஒரு கனடாவில் வந்து சீனி கொஞ்சம் பாய்க்கிற குறைக்கும். கீழே சம்பளம் அடிக்க போய் இப்போ தட்டைக்கு காசு கொடுக்க வேண்டிய புது சமையலுக்காரன் தானே. இப்போ கொஞ்சம் வெளியில் ஒரு மலைச்சாரல் வெளியில் 6 கரண்டி உள்ள 6 கரண்டி கீழே டொக்கு டொக்கு டொக்குன்னு கேட்குமே எனக்கு கீழே சத்தம். நாங்கள் அம்மா ஒரு தோசை விட்டு எனக்கு போட கிடையாது, நான் தின்னு சாப்பிட்டு முடிச்சிருவேன். வயது போன நேரங்களில் கொஞ்சம் கீழே இருக்க சரியான கஷ்டமாக கிடையாது. வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீவிர பயணம். நான் உங்கள் மகேஷ். எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கிச்சனில் நிற்கிறேன் பாருங்க. கிச்சனும் இந்த உடுப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழையபடி ஏதோ சமையலோட செய்ய போகிறான்னு இருப்பீங்க. ஒரு சமையலோட தான் செய்ய போகிறோம். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக மலேசியா தோசையும் ஸ்ரீலங்கா சம்பளம் செய்ய போகிறோம். அதான் அதில் 2 மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன சாமானுங்க எவ்வளோ அளவு. கனடாவில் வந்து இந்த தோசை கொஞ்சம் புளிக்க வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ரீலங்கா மாதிரி டப்புன்னு புளிக்காது. அப்போ அதுக்கு வந்து என்னென்ன புளிக்க வைக்கலாம்னு சொல்லி எல்லாமே நாங்கள் இந்த இதில் வீடியோவில் காட்ட போகிறோம். பார்த்து அதுக்கு முதல் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ஆளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் எங்களுக்கு மேலும் அந்த வீடியோ போடுறதுக்கு ஒத்துழைப்பா இருக்கும். இதுவரைக்கும் அந்த ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்குமே மகேஷ் நன்றி அளவு. ஓகே, நாங்க அந்த அளவு திட்டத்தை பார்ப்போம். இது வந்து ஒரு கப் எவ்வளோன்னு சொல்லிச்சுன்னா 250 மில்லி லிட்டர். இதுல நாங்கள் வந்து அரிசியும் உளுந்தும் வெந்தயம் மட்டும்தான் போடும். இதே வந்து ஸ்ரீலங்கான்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் கோதுமை மாவும் அவையில் சேர்ப்பினோம். ஆனா மலேசியா தோசைக்கு அப்படி சேர்க்கிறே இல்லை. இந்த 3 டைம் பட்ஜெட் தான். அதோட போய் இந்த அரைக்கிற டைம் வந்து கொஞ்சம் சோறும் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இதை வச்சு நாங்கள் தண்ணியில் ஊற விட போகிறோம். அரிசி வந்து 2 கப்புக்கு நீங்கள் 1 கப் உளுந்து போடணும். இதால் 1 கப் 2 கப் 3 கப் 4 கப். ஓகே, நான் வந்து இந்த பாஸ்மதி அரிசி பாவிக்கிறேன். நீங்கள் இதுக்கு மற்ற வேற வெள்ளி அரிசியும் நீங்கள் பாவிக்கலாம். எங்கள்கிட்ட இது யூஸ் பண்ணலாம். இது இருந்தபடியே நாங்கள் இதை இப்போ யூஸ் பண்ணுறோம். இதில் 4 கப் அரிசி போட்டுனா அதாவது 2 கப் உளுந்து நாங்கள் இதுக்கு போட போகிறோம். ஓகே, 2 கப்பு உளுந்து போட்டாச்சு. ஒரு கொஞ்சம் வெந்தயமும் நாங்கள் போட போகிறோம். ஓகே, வெந்தயம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே இப்படி ஒரு கொஞ்சம் போட்டால் காணும், கணக்க தேவையில்லை. இப்படி ஒரு கொஞ்சம் போட்டால் காணும். இதை வந்து நாங்கள் சொன்னால் வேற ஒரு செப்பரேட்டாக வந்து ஊற விட போகிறோம். அதுக்குள்ளே ஊற விடாமல் அரைக்க தான் நாங்கள் ஒண்டா போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு தண்ணி விடைக்க தண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை விட மட்டத்துக்கு மேலே நீங்கள் ஊற விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் காணும், அதை வடிவாக ஊறி வரும். வெந்தயத்துக்கும் தண்ணியை விடுவோம் கொஞ்சம். ஓகே, இவ்வளோ தான். நாங்கள் இன்றைக்கு நைட் வந்து இதை நாங்கள் ஊற விட போகிறோம். நாளைக்கு விடிய ஒரு 7 மணி சரியாக வந்து இப்போ 7 மணி 7:30 ஒரு 10-12 மணி நேரம் கழிச்சு நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் அரைக்க வலிக்கிடலாம். நான் இதை இப்போ ஊற விட்டுட்டு நாளைக்கு நாங்கள் இதை எடுத்து அரைப்போம். நேற்று வந்து இதெல்லாம் ஊற விட்டுனாங்க. அந்த உளுந்து அரிசி எல்லாம் ஊற விட்டுனாங்க. எல்லாம் வந்து ஊறி நல்ல இதாக வந்துட்டுது. அரைக்கிற பருவத்துக்கு வந்துட்டுது. நாங்கள் அரைக்க போகிறோம். வெந்தயமும் ஊறி வந்துடுங்க. வெந்தயம் நல்லா ஊறி வந்துட்டு அதோட கொஞ்சம் சோறும் போட்டு அரைக்க போகிறோம். இங்கே ஓகே, இந்தளவு நாங்கள் போட்டிருக்கிறோம் அரைக்கிறதுக்கு. இதில் நாங்கள் இதுன்ற தண்ணியை விட போகிறோம். வேறு தண்ணி விட இல்லை. நாங்கள் இதை விட்டுட்டோம். இதுக்கு மேலே எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லி தெரியும். ஒரு கொஞ்சம் தண்ணியாக அதுக்கு மேலே விட்டுனாங்க. கணக்க தண்ணி விட இல்லை. என்னென்னு சொல்லி சொன்னால் கணக்க தண்ணியாக தண்ணியாக போயிடும். இப்போ நீங்கள் அரைக்க கொஞ்சம் திக்காக அரைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் சுடைக்க வந்து நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணி போட்டு நீங்கள் சுடலாம். அரைக்க தண்ணியை அரைச்சிட்டிங்கன்னா இப்போ வந்து திக்காக ஆக்கலாது. அப்போ அந்த புளிக்கிறதும் கொஞ்சம் ஓகே ஆயிருக்கும். கொஞ்சம் திக்காக இருந்தால் கொஞ்சம் புளிக்கிறதும் ஓகே ஆயிருக்கும். ஓகே, இதில் தண்ணி விட்டிங்கன்னா ஓகே. இதில் அரைவாசி சோறு தான் நாங்கள் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற அரைவாசி தான் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். அது நீங்கள் எப்பயும் போட்டு அரைக்கலாம். அது இப்போ முதல் தடவை போட்டு அரைக்கலாம், இல்லை பேருந்து அரைக்கலாம். நாங்கள் இதை ஒரேடியாக போட்டு அரைச்சி விடுவோம். இதில் இவ்வளோ சோறு தான் இந்த புல்லாக அரைக்கிறதுக்கே நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். வெந்தயம் நாங்கள் இவ்வளோத்தையும் அப்படி ஒரே இதுக்குள்ளே போடுவோம். நாங்கள் மிக்ஸ் பண்ண தானே போகிறோம். முதல் தரம் போட்டு அரைக்கே அரைச்சி விடுவோம் எல்லாத்தையும். இந்த இதில் பாருங்க, இது வந்து கொஞ்சம் ஆக தண்ணியும் இல்லாமல் ஆக கட்டியும் இல்லாமல் ஓரளவு நல்ல பதத்தில் இருக்கிறது. இது வந்து கொஞ்சம் அரிசி போட்டு அரைக்கிறபடியா கொஞ்சம் சொர சொரண்டு தான் ஏற்கனவே வரும். ஆக சொர சொரண்டு இல்லாமல் ஒரு லைட்டாக சொர சொரப்பாக இருக்கும். இப்படி அதுன்ற பதத்துக்கு அரைச்சிங்கன்னு சொன்னால் ஓகேயா இருக்கும். அரைச்சி புல்லாக எடுத்துட்டு நாங்கள் இது என்ன இங்கே கனடாவில் வந்து இந்த புளிக்க வைக்கிற விஷயம்ன்ற தோசைக்கு வந்து புளிக்க வைக்கிற விஷயம்ன்ற கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸ்ரீலங்காவில் வந்து சரியான ஹொட்டாக இருக்கும். அதால் வந்து ஈஸியாக புளிச்சிடும். இந்தம்மா இங்கே வந்து புளிக்க வைக்கிற கொஞ்சம் கரைச்சல். நாங்கள் என்ன அப்புறம் சொல்லிச்சோன்னா சிலாக்கள் வந்து இந்த அவனுக்குள்ளே வைக்கிற உள்ள கீட்டோன்னு போடாமல் சும்மா வைப்பினா வேண்டாம். உள்ள அந்த கீட்டில் வந்து புளிச்சு வராக்காண்டி நாங்கள் ஒரு வச்சு பார்த்தோன்னா சரி வர இல்லை. அதால் நாங்கள் என்ன அப்புறம் இதை வந்து அடுப்பில் வச்சு லைட்டாக கீட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு கொண்டே கீட்டர் அந்த இப்போ விண்டர் டைமில் வந்து கீட்டர் நாங்கள் போட்டுருவோம் வீட்டை. அப்போ அந்த கீட்டருக்கு பக்கத்தில் ஒன்று நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் ஈஸியாக புளிச்சிடும். அப்போ இதை நாங்கள் சூடு காட்டி போட்டு கொண்டு அந்த கீட்டரு பக்கத்தில் வைக்க போகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் அரைக்க வந்து இதுக்கு உப்பு போட்டு அரைக்கல. ஏன்னு சொல்லிச்சுன்னா உப்பு போட்டு அரைச்சா நல்லா புளிச்சு பொங்கி வந்துருமென்னு சொல்லினோம். இப்போ அம்மாக்கள் சொன்ன அப்படி நல்லா புளிச்சு பொங்கி வந்துருமென்னு சொல்லி அதில் வந்து உப்பு போட்டு அரைக்கல. நீங்கள் சுடைக்க வந்து உங்களுக்கு அளவான மாவு எடுத்து போட்டு அதில் உப்பை மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் சுடலாம். நாங்கள் அப்போ இதை இருக்க அடுப்பில் கொஞ்சம் நேரம் சுட வைப்போம். ஒரு சொட்டு கீட் பண்ணுவோம்.
அடுப்பில் ஒருக்கா வச்சுட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய கண்ணேரம் ஹீட் பண்ண தேவையில்லை. ஒருக்கா வச்சுட்டு உடனே எடுக்க வேண்டியான். எடுத்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ காணும். அதில் வந்து ஹீட் ஆயிரும். ஓகே, மூடி அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. உண்மையில் வந்து மூடி வைக்கிறது எங்களுக்கு வந்து அந்த அதுக்குரிய சைஸ் கோப்பை இல்லை. இப்போ அதால் வந்து அந்த பிளேட் இல்லை அதை மூடி வைக்கிறதுக்கு. அதால் வந்து இப்படி பொழுத்தினால மூடி வைக்கிறேன். ஏன்னா பூச்சி இஞ்சா இல்லை தான் உள்ள ரெண்டாலும் சாப்பாடு சாப்பிட இல்லை கொஞ்சம் இதாக இருக்கணும் சேஃப்டி. ஏன்னா பிளேட்டுண்டா வடியாக மூடி வச்சுள்ள இவங்ககிட்ட அந்த சைஸில் இல்லாவடியால் கொஞ்சம் புது ஆக்களும் மற்ற புது சமையலுக்காரன் தானே. இப்போ கொஞ்சம் எல்லா பாத்திரங்களும் வந்து வடிவாக இல்லை இருக்கிறத கொண்டு சமாளித்து எல்லா விஷயத்தையும் செய்வோம். ரைட் இல்லை இதில் அப்படி மூடி வச்சாலே ஓகே. இப்படியே மூடி போட்டு எங்களோட இதில் ஹீட்டர் இருக்குது. இந்த ஹீட்டர் பக்கத்தில் வச்சு விட்ருக்கு. அவர் அந்த அதில் வர கீட்டுன்ற இதுக்கே வந்து புளிப்பார். இதில் சன் அடித்தா இவராலையும் கொஞ்சம் இந்த விண்டு வர கொஞ்சம் சன் அடிப்பார். அதில் வந்து அந்த அவரத்தில் வச்சுட்டு கொஞ்சம் புளிக்கிறக்காண்டி. இப்போ நேரம் வந்து 10 மணி. பின்னேரம் முறை நீங்கள் 5-6 மணி போல் எடுத்து சுட வலிக்கிடலாம். இதில் வந்து அந்த புளிச்சா உங்களுக்கு தெரியும் அந்த சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி கொண்டு வரும். நான் உங்களுக்கு புளிக்க விட அந்த பின்னேரம் உங்களை எடுத்து காட்டுறேன் என்ன மாதிரி அது புளிச்சிருக்கு என்ன மாதிரின்னு சொல்லி. அந்த பருவம் வந்தாலே புளிச்சிடும். ஓகே, நாங்கள் பின்னேரம் மட்டும் தோசைக்காண்டி வெயிட் பண்ண வேண்டும். ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஓகே. A few moments later. இப்போ வந்து ஸ்ரீலங்கா சம்பல் ஒன்று இடிக்க போகிறோம். தோசை வந்து அரைச்சி அந்த புளிக்க வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். அது புளிச்சிட்டு ஆனால் நாங்கள் என்ன சொன்னால் அந்த தோசையை சுட சாப்பிடணும்னாக்காண்டி சம்பளை முதல் ரெடி பண்ணி வச்சுட்டு தோசையை சுட வலிக்கிடுவோம். இதில் எல்லா சாமானும் இருக்குது. செத்தல், தேங்காய் பூ, வெங்காயம், அதோட கொஞ்சம் உள்ளி, கருவேப்பிலை, உப்பு, சின்ன சீரகம் எல்லாம் இருக்குது. இவ்வளோ தான் ஸ்ரீலங்கா சம்பல் தயாரிக்கிறதுக்கு நாங்கள் எடுக்கிற பொருட்கள். ரைட், நீங்கள் கொஞ்சம் சிலாக்கள் கொஞ்சம் வித்தியாசமாக எடுப்பீங்க. ஆனால் இப்படி தான் நாங்கள் எடுக்கிறது. இப்படி அதை எடுக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. சம்பல் அடிக்கிறது செத்தில் கொஞ்சம் சாதுவான இதில் கொஞ்சம் வறுத்து எடுக்க போகிறோம். கொஞ்சம் வெண்ணெய் விடுவோம் ஒரு சொட்டு. ஒரு கொஞ்சம் கீட்டான பிறகு ஒரு கொஞ்சம் செத்தல் போட்டு வறுப்போம். கொஞ்சம் கூடவே போடுவோம். ஏனென்றால் நாங்கள் வந்து தேவையில் அடி எடுத்து வைக்கலாம். கூட போடுவோம். இது மிளகா வறுத்தோண்டு வரவே கொஞ்சம் சின்ன சீரகம் போடுவோம். கணக்க வேண்டாம். அதோட சொட்டு சின்ன சீரகமும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் சூடாகிட்டு அதை வந்து அந்த மிளகா வந்து கறக்காமல் ஓரளவு சோப்பு கலரில் நீங்கள் வறுத்தீங்கன்னா ஓகே. இப்போ ஹீட் இருக்குது அந்த சட்டியில். அதில் வந்து நான் இந்த வாசத்துக்காண்டி கொஞ்சம் சின்ன சீரகம் கொஞ்சம் மிளகும் போட்டு அந்த ஹீட்டோட சும்மா கொஞ்சம் பறக்க போடுவாங்க. அந்த மிளகா இது போடைக்கு உங்களுக்கு அவ்வளோ ஹீட் தேவையில்லை. அந்த நிப்பாடி அடுப்படி கூட அந்த இந்த இதில் இருக்கிற ஹீட்டிலேயே நீங்கள் வந்து அதை சாதுவாக வறுத்தா ஓகே. வாசம் பெறும் உங்களுக்கு. வாசம் அந்த கீட்டில் சாதுவாக வறுக்கவே அந்த வாசம் பெறும் உங்களுக்கு. ஓகே, காணும் போகலாம். இந்த இப்படி இதில் சொட்டு ஆக ஃபுல்லாக கறக்காமல் ஓரளவு இதாகண்டா இது வந்து பருவட்டு வந்திருக்கும். ஓகேயா இருக்கும். இது வந்து உண்மையில் நாங்கள் வந்து கிரைண்டர்லேயும் வந்து அரைக்கலாம். மிக்சிலேயும் நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் போட்டு அரைக்கலாம். ஆனால் கையால் இடிக்கிற மாதிரி வராது. இடிசம்பல் மாதிரி டேஸ்ட் வராது. அதால் இடிக்க போகிறோம். மேலே வச்சு இடிக்கலாம். மேலே வச்சு தட்டு உடைஞ்சிரும். அதால் கீழே சம்பல் அடிக்க போய் இப்போ இந்த தட்டுக்கு காசு கொடுக்க வேண்டியது. அதான் நாங்கள் வந்து கீழே அடிப்போம். கீழே கொஞ்சம் விருந்து அடிக்க கஷ்டம்தான் என்றாலும் ஓகே. வயது போன நேரங்களில் கொஞ்சம் கீழே இருக்க சரியான கஷ்டமாக கிடையாது. செத்தலே சின்ன சீரகம் பிரிஞ்சிடும். வந்து அதில் சின்ன சீரகமும் மிளகும் வறுத்தம் அதை முதல் போட்டு இடிப்போம். பேஸ்மெண்ட் ஆக்கள் இருந்தால் உடம்பி போயிருவினோம். பேஸ்மெண்ட் ஆக்கள் இல்லா நேரம் பார்த்துட்டீங்க கீழே டொக்குன்னு கேட்குமே எனக்கு கீழே சத்தம். கிரைண்டரில் போட்டு மிக்சியில் போட்டு நாங்கள் அடிக்கலாம். ஆனால் அந்த இடிக்கிற சம்பல் மாதிரி டேஸ்ட் வராது. ஸ்ரீலங்கா சம்பல்னு சொன்னால் இடிக்கணும். நீங்கள் கையால் இடித்தா தான் அந்த டேஸ்ட் வரும். இந்த சின்ன சீரகம் மிளகும் போட்டு அந்த வாசம் வருது இடிக்கும். ஓகே, இது இடிச்சாச்சு. நாங்கள் இதில் வந்து ஒரு அரைவாசியை எடுத்து வைப்போம். ஏன்னு சொல்லிச்சுன்னா பேருந்து கஜில் கூடிச்சு நாக உரைப்பாக இருக்கும். தேவையானா பேருந்து கிடைக்கிற நீங்கள் சேர்க்கலாம். அப்படி காணாண்டி இதோட கொஞ்சம் கல் உப்பையும் யூஸ் பண்ணுவோம். மற்ற உப்பு யூஸ் பண்ணி பார்த்தோன்னா ஆனால் மற்ற உப்பை விட வந்து கல் உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதோட கொஞ்சம் இடிச்சு போட்டு இதில் வந்து சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன். பெரிய வெங்காயம் எடுக்கல. சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சம்பலுக்கு. அதோட வந்து 3-4 உள்ளியும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அந்த உள்ளி காரமும் ஒரு வாசமும் பாரக்காண்டி கணக்க உள்ளி வேண்டாம். ஒரு 3-4 சேர்த்திங்கன்னா அதோட வெங்காயத்தையும் போட்டு இடிச்சு போட்டு சின்ன வெங்காயம் தான் கொஞ்சம் காரமும் நல்லாவும் பெறுண்டு. சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் காரம் கூட. ஆனால் கறியும் வந்து சின்ன வெங்காயத்தில் சமைச்சா நல்ல டேஸ்ட்டாக வரும்னு சொல்லுவேன். பெரிய வெங்காயத்தை விட இங்கே கொஞ்சம் வேலைக்கு நாங்கள் ஈஸியாக்காண்டி பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணுறது. ஆனால் இப்படி ஒரு டேஸ்ட்டாக ஒரு சமையல் ஒன்று செய்ய வழி கிடையாது. கட்டாயம் கொஞ்சம் மினைக்கட்டு சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணி பாருங்க. இப்படி சம்பல்னு சொல்லி இதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் கூட போட்டு அடிச்சா ஓகே. கொஞ்சம் கூட போட்டு அடிப்பேன் கருவேப்பிலை. சிலாக்கள் அந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சுட்டு அடிப்பினோம். ஆனால் கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா. கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். கருவேப்பிலை போடுறதால ஒரு நட்டமும் இல்லை. ரைட் பண்ணி சன்கிளாஸ் கொடுத்தா அப்பல
அவ்வளோ காரமாக இருக்கு. நல்லா சாப்பிடணும்னா சில கஷ்டங்களை அனுபவிச்சு தான் நான் ஒன்றும் செய்யலை. இதையும் கொஞ்சத்தை எடுத்து வைப்போம். ஏனெண்டா எங்கட வந்து சின்ன உரால் எங்கட வாசம் வருது அடிக்க. சிறுலகா சம்பல் ரெடி பாருங்க. இப்படி கலர் அப்படி இருக்குன்னு சொல்லி மனமும் வந்து சூப்பரான வாசமாக இருக்கும். அந்த எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வாசம். இந்த கருவேப்பிலை வந்து நல்ல வாசமாக இருக்குது. அந்த பஜ்ஜியா போட்டு அடித்தது எங்களுக்கு அம்மாக்கள் இது என்ன செய்யணும், சின்னல வந்து இதை இடிச்சு போட்டு இதுக்கு மேலே பழப்புளி விடுவோம். நம்ம பழப்புளி சேர்க்கிறோம். ஆனால் எனக்கு வந்து அது விருப்பமே இல்லை. பழப்புளி அம்மாவை சொல்லணும் இதை தனியாக எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சத்துக்கு பழப்புளியை விடுங்கன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் பழப்புளி வெட்டிங்கன்னு சொன்னால் இது இந்த ஒரிஜினல் டேஸ்ட் வந்து போயிடும். பழப்புளி விடாமல் தான் உண்மையிலே தான் பழப்புளி விடுற கொஞ்சம் உரைப்பதல் குறைவாக வர கண்டி ஓகே கண்டி விடுறது. ஆனால் பழப்புளி விடாமல் விட்டால் தான் நல்ல டேஸ்டாக இருக்கும். நீங்கள் வேணுமென்னு சொல்லிச்சுன்னா ஒரு கொஞ்சம் தேசி புளி விடுங்க, இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். கணக்கையில் கொஞ்சம் இப்படி ஒன்றுமே கிண்ட தேவையில்லை. இப்படியே ஓகே விட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டால் ஓகே. டேஸ்ட் வந்து உண்மையில் மனமே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ எடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கு மனம். மயசு வெடிச்சு சம்பல் இப்படி வந்துருக்கா. அதான் அடுத்த பெருமோட வேண்டிய விஷயமா. சூப்பராக இருக்குது. இதை வச்சுட்டு தோசைக்கு ரெடி ஆகாம என்னடா இவர் ரெடியாக வச்சு தான் தோசை சுட்ட உடனே சாப்பிடலாம். ஓகே இவர் இருக்கட்ட நாங்கள் தோசைக்கு அடுத்தது போவோமா. தோசையை ஓப்பன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா புளிச்சிருக்கிறாரு. இங்கே இந்த புளிச்ச வாசமே வருது உண்மையில். அந்த புளிச்ச மனம் ஒன்று மேலே வருது. தோசை புளிச்சிட்டேன். என்ன தோசை புளிச்சா தான் நல்ல மட்டும் சொல்லிவிடும். எங்களுக்கு அறவுற விஷயங்கள் தான் தெரியும். ஓகே நாங்கள் என்னென்னு சொன்னால் இவரை வந்து நாங்கள் அளவாக எடுத்து உப்பும் விட்டு கொஞ்சம் மஞ்சளும் நீங்கள் விருப்பம்ண்டா போடலாம். கொஞ்சம் மஞ்சளும் போட்டு சுடலாம். அந்த தோசை கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கிறக்காண்டி ஓகே அதில் நாங்கள் அரைவாசி எடுத்துட்டோம். இந்த தோசைக்கு நாங்கள் முதல்ல உப்பே போட இல்லை. இப்போ என்னமோ உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் உப்பும் போட்டு இந்த மஞ்சள் கலராக வராங்க. இல்லாட்டி கொஞ்சம் தோசை வெள்ளையாக இருக்கும். இதாண்டா கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும். சொட்டு மஞ்சள் கணக்க வேண்டாம். அடுப்பு வந்து சூடாகி கொண்டிருக்கு. இது வந்து ஏற்கனவே ஜூஸ் பண்ண கல். ஆனால் நீங்கள் புதுக்கல்லாக இருந்தால் புதுசாக நீங்கள் தோசையோட போகிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதில் முட்டையை போட்டு நீங்கள் சுட்டுட்டு முட்டையை எடுத்துட்டு போய் சுட்டிங்கன்னு சொன்னால் அந்த தோசை வந்து நீட்டாக கிளம்பி வரும். இல்லை சில பேர் வந்து பழைய கல்லுக்கு வெங்காயத்தில் எண்ணெயை தடவி போட்டு போடுவோம். போட்டால் கொஞ்சம் கிளம்புறக்கு ஈஸியாண்டக்காண்டி இது நாங்கள் சுட்ட கல் தான். நாங்கள் வந்து என்ன சொன்னால் சும்மா பேப்பரில் வெறும் தண்ணி மட்டும் துவச்சி தாண்டி போட்டு தான் சுட போகிறோம். எண்ணெய் ஒன்றுமே யூஸ் பண்ண இல்லை. கொஞ்சம் கீட்டான பிறகு ஓகே, கொஞ்சம் கல் கொஞ்சம் கீட்டான பிறகு தான் ஓகே. ஓகே கல் ஹீட் ஆகிட்டு முதல் தோசை ஊற்ற போகிறோம். ஓகே இது வந்து நாங்கள் என்ன சொன்னால் நெய் வந்து சுற்றி வரப்படும். மலைச்சாரல் மாதிரி வந்து சுற்றி விடணும். மேலே வெளியில் ஒரு மலைச்சாரல், வெளியில் 6 கரண்டி உள்ள 6 கரண்டி அப்படி இல்லை. கொஞ்சம் உள்ளேயும் வெளியிலேயும் வந்து நெய் வந்து சும்மா அப்படியே சுற்றி விட்டீங்கன்னு சொன்னால் நல்ல வாசம். இது வந்து ஸ்ரீலங்காவில் எடுத்த உண்மையான சுத்தமான நெய். இது ஸ்ரீலங்காவில் எடுத்து நாங்கள் இது போத்தல் வேறையா, போத்தல் ஜூஸ் போத்தல். ஆனால் நெய் வந்து உண்மையான ஸ்ரீலங்காவில் எடுத்தது நல்ல. இது வந்து உங்களுக்கு ஊற்றவே அந்த நெய்யின் வாசம் பெறும் உங்களுக்கு. இது வந்து புளிச்சு வடிவா இதண்டா இந்த முட்டை மாதிரி வரும் தோசை. என்ன இல்லாட்டி வந்து ரொட்டி மாதிரி வந்துடும். அந்த புளிக்காட்டி ரொட்டி மாதிரி வந்துடும். ஓகே இதை வந்துட்டு சும்மா அப்படி தான் கிளம்புதா. மணியான கலர் அந்த புரோன் கலரில் அந்த நெய் விட்டு இந்த புரோன் கலர் என்ன முறுகி போய் வந்திருக்கு தோசை. இப்போ இறக்கினோடனே நீங்கள் சம்பளை போட்டு சாப்பிடணும். சும்மா அப்படி தான் இருக்கு வேறு. தோசை ரெடி.
இப்படியே சம்பளம் சுட சுட போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் வேறு ரகமாக தான் இருக்குது. இது நாங்கள் கேஸில் சுடுறனோடைய பக்கண்டு சுட்டு எடுக்கிறோம். திருலங்காவில் இதே வந்து நாங்கள் சின்ன நேரம் கேட்க அம்மா என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால் இந்த விறகடுப்பில் சுட்டு கொண்டிருப்போம். நாங்கள் நாங்களும் மக்களும் எல்லாம் சுற்றி இருக்கிறது. அப்போ ஒரு தோசையை எடுத்து ஒரு ஆளுக்கு ஒரு தோசையை தான் போடுறது. போட்டு எல்லாரும் முடிஞ்சால் அடுத்த ரொட்டையில் அடுத்த தோசை வரும். நாங்கள் அம்மா ஒரு தோசை விட்டு எனக்கு போட கிடையாது, நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன். அங்கே அவையில் 2 பேருக்கும் போட்டு மட்டும் தட்டை ஏற்றி கொண்டிருக்கிற அப்படியே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. ஏன்டா விறகடுப்பில் வந்து அவ்வளோ கையான்னு சுடையில லேட் சரியான லேட் ஆகும். நாங்கள் சின்ன பிள்ளையானடா பண்ணி சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு கோப்பி ஏந்தி கொண்டு இருக்கிறப்ப அடுத்த தோசை வர மாட்டேன். ஓகே போட்ட உடனே இப்போ கொஞ்சம் தர கிளப்பலாம் நீங்கள். இது கொஞ்சம் நல்ல முருகலான பதத்தில் இருக்குது. நீங்கள் வேணும்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் ஏர்லியாகவே திருப்புறாரு. உங்களுக்கு கொஞ்சம் முருகலாக தேடி தோசை வந்து முருகலாக இருந்தால் தான் சூப்பராக இருக்குது. ஓகே, இவரில் நாங்கள் என்ன சொன்னால் முட்டை தோசையை மட்டும் சுட போகிறோம். சும்மா தோசையும் முட்டையும் மட்டும் போட்டு மற்ற வெங்காயம் பச்சை மிளகாய் அதுகள் எல்லாம் போட்டு எல்லாம் சுடலாம். ஆனால் நாங்கள் தனியாக முட்டையை மட்டும் போட்டு ஒரு தோசை சுடுவோம். சில பேர் வந்து இந்த டெண்டாக மடித்து விடுவினோம் மேலால் இப்படி மற்ற பக்கம் திருப்ப மாட்டோம். ரெண்டாக மடித்து விடணும். ஆனால் திருப்பினா நல்லா உள்ளே எல்லாம் வந்து வேகி சூப்பராக வரும். அதுக்காண்டி தான் திருப்பினான். சிலர் மடிச்சும் விடலாம். ஃபைனலாக வந்து தோசையெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. 4 கப்பு அரிசியும் 2 கப்பு உளுந்தும் நாங்கள் போட்டுனாங்க. இதில் வந்து அதில் அரைவாசி மாவு நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். அதில் சுடையில் அரைவாசி மாவெல்லாம் சுட்டுனாங்க. 16 தோசை வந்திருக்கு. கடைசியாக ஃபைனலாக ஒரு சின்ன தோசையும் வந்திருக்கு. சின்ன ஒரு தோசையும் வந்திருக்கு. 16 தோசை நான் கொஞ்சம் பெரிய தோசையாக சுட்டுனான். நீங்கள் வந்து ஒரு 2 கப் அரிசியும் 1 கப் உளுந்து நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் 16 தோசை நீங்கள் சுடலாம். 17 தோசை விடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, நாங்கள் தோசையெல்லாம் சுட்டு ஃபைனலாக முடிஞ்சு நாங்கள் இதோட வந்து ஒரு இஞ்சி பிளேண்டியும் வைக்க போகிறோம். வச்சு இந்த தோசை சாம்பலோட இஞ்சி பிளேண்டியும் வச்சு குடிக்க போகிறோம். இஞ்சி பிளேண்டி ஒன்று வைக்க போகிறோம். நாங்கள் தோசையும் சம்பலும் அதோட இஞ்சி பிளேண்டியும் சாப்பிட்றதுக்கு. இஞ்சி பிளேன் நீங்கள் இதில் உரல்ல அரைச்சி இடிச்சும் போடலாம். இப்படி போட்டாலும் ஓகே. மூன்று தையல் பேக்கெட்டும் போடுவோம். 2 போட்டால் காணும். 3 உடைக்கதி என்ன அந்த சாயம் வந்துடும். அதுக்காண்டி தான் இஞ்சி பிளேண்டிங் வந்து சீனி கொஞ்சம் கூட போடணும். கனடாவில் வந்து சீனி கொஞ்சம் குறைக்கணும். ஆனால் எப்பயும் இருந்துட்டு இருக்கா ஓகே தான். இஞ்சி பிளேண்டிக்கு நீங்கள் வந்து சீனி கூட போட்டால் தான், இல்லாட்டி அந்த உங்களுக்கு இனிப்பு தெரியாது. இஞ்சி பிளேண்டி சுட ஆவி பறக்க இஞ்சி பிளேண்டி எல்லாம் தோசையெல்லாம் சுட்டு எல்லாம் போட்டு இஞ்சி பிளேண்டியும் ஊற்றி சுட ஆவி பறக்குது. இதை சாப்பிட்டு பாவம் என்ன மாதிரி இருக்குன்னு ஏற்கனவே டேஸ்ட்டாக தான் இருந்தது. சம்பல் வந்து சூப்பராக தான் இருக்கும். மேலே இப்படி நாங்கள் வீட்டில் வந்து மேக் பண்ணால் தான் இப்படி ஒரு சம்பல் ஒன்று வரும். சூப்பராக இருக்குது. இனிமேல் அந்த மாதிரி நீங்களும் ஓகே, நாங்களும் இனிமேல் சாப்பிட வெளிக்கிட போகிறோம். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நாள் மினக்கட்டு இப்படி சம்பல் அடி சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு உடலில் இடிங்க. மிக்சியில் அரைக்காங்க, உடலில் இடித்து செய்து ஒரு நாள் பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், see you நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.